ஹலோ நண்பா நண்பி, வெல்கம் டு அவர் சகு ஃபினான்ஸ் தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஏன்னா ஹெச்சியில் நீங்கள் ஃபஸ்ட்டு 30 டேஸில் என்ன நடக்குங்கிறது ஒரு கிளாரிட்டியோடு நான் சொல்லியிருப்பேன். ஹெச்சி ஷாப் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட் வீக்கில் வியூஸ் இல்லை, ஃபஸ்ட்டு மந்தில் சேல்ஸ் இல்லை. அப்போ ரொம்ப பேர் நினச்சிடுவாங்க இது நமக்கு ஒர்க் ஆகாது போலன்னு. ஆனால் உண்மை என்னென்னா ஹெச்சியில் ஃபஸ்ட்டு 30 டேஸ் நடக்கிற விஷயங்கள் ரொம்ப பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெச்சியை கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்னு நீங்களே ஒரு கிளியர் டிசிஷன் எடுப்பீங்க. ரீசெண்டாக நான் நிறையா வீடியோவில் மிஸ்டேக்கு, ஃபியர்ஸு, ரியாலிட்டி பற்றி பேசியிருக்கேன். ஆனால் பிகினர்ஸுக்கு ஒரு காமன் டவுட் இருக்குது, ஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக என்ன நடக்கும்னு. ஆனால் இந்த வீடியோவில் நோ ஹைப்பு, நோ ஃபேக் ப்ராமிஸு, ஜஸ்ட் 30 டேஸ் ரியாலிட்டி. இந்தியாவிலேருந்து ஹெச்சி ஸ்டார்ட் பண்ணால் என்ன நடக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, வீக் 1 என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வீக்கில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஷாப் நேமை டிசைட் பண்ணுவீங்க, பேனர்ஸு, லோகோ, ப்ராடக்ட்டு அப்லோட் பண்ணுவீங்க. ஆனால் சேம் டைமில் கன்ஃபியூஷனும் இருக்கும் உங்களுக்கு. டேக்ஸ் கரெக்டாக கொடுத்தோமா, ப்ரைஸு கரெக்டாக போட்டோமா, ஷிப்பிங்கு, டிஜிட்டல் செட்டிங் எல்லாம் சரியாக பண்ணோமா, ஸோ வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கே, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுட் வரும். இது எல்லாமே நார்மல். ஹெச்சி ஃபஸ்ட் வீக்கில் உங்கள் ஷாப்பை அப்சர்வ் பண்ணும். ஸோ உடனே ஒரு முடிவுக்கு வராது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வீக்கில் சைலண்ட்டாக இருந்தால் அது ஃபெயிலியர் கிடையாது. ஸோ அது செட்டப் பேஸ் தான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வீக் 2ல் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். செகண்ட் வீக்கில் ரியல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் சேல்ஸ் இல்லை, வியூஸ் கூட வரலை. அப்போ பேனிக் தாட் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ராங்காக போயிடுச்சா, இந்தியாவிலேருந்து ஒர்க் ஆகுமா, ஸோ ஹெச்சி ஸ்கேமா அப்படிங்கிறது கூட உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இங்கே தான் 70% பிகினர்ஸு குவிட் பண்ணிடுவாங்க. ஆனால் ட்ரூத் என்னென்னா ஹெச்சிக்கு உங்கள் லிஸ்டிங்கோட டேட்டா வேணும். ஸோ கிளிக்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ இம்ப்ரெஷன் எவ்வளோ இருக்குது, ஸோ பையர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாமே அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா இல்லாமல் சேல்ஸ் உங்களுக்கு வராது. ஸோ இந்த மோடு அப்சர்வேஷன் மோடு. ஸோ வீக் 2 டெஸ்டிங் பேஸ் தான் உங்களுக்கு. ஸோ அது ஏர்னிங் ஸ்பேஸ் கிடையாது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் மறக்காமல். இல்லையா நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது எதுவுமே. வீக் 3ல் என்ன நடக்கணும் பார்க்கலாம். தேர்ட் வீக்கில் ஒரு சேஞ்சஸ் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ அது 5 to 10 வியூஸ் பர் டேவுக்கு உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ 1 to 2 ஃபேவரட்ஸ் உங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட்டுக்கு கிடைக்கலாம். ஸோ ஒரு என்கொயரி மெசேஜ் உங்களுக்கு வரலாம். ஸோ இதெல்லாம் மெதுவாக ஸ்டார்ட் ஆகும். சேல்ஸ் வரலனா கூட இது ரொம்ப பாசிட்டிவ் சைனாக உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் ஹெச்சியோட சிக்னலு. ஸோ உங்கள் ப்ராடக்ட் பீப்புளுக்கு மத்தியில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ லைக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே தான் பிகினர்ஸ் என்ன பண்ணணுன்னா, உங்கள் டைட்டிலை இம்ப்ரூவ் பண்ணணும், நல்லா டேக்ஸை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ இமேஜை நல்லா ஹை குவாலிட்டி இமேஜாக நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு லேர்னிங் ஃபேஸு. ஸோ இப்போ இருந்தால் உங்கள் ஷாப்பை பற்றி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 4th வீக்கில் என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். 4th வீக்கில் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்று ஸ்மால் சேல்ஸு வந்திருக்கும், இல்லைன்னா ஃபஸ்ட் சேல்ஸு உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா சேல்ஸே இருக்காது உங்களுக்கு, பட் உங்களுக்கு கிளியர் டேட்டா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஸோ உங்கள் ஷாப்பை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். ஏன்னா ஹெச்சியில் ஃபஸ்ட்டு மந்த் இன்கம் இல்லை. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மந்த் லேர்னிங் தான். சக்ஸஸ்ஃபுல் ஷாப்ஸ் எல்லாமே இதே பேஸில் தான் க்ரோ ஆகிருக்கு. இங்கே ஒரு ஹானஸ்ட் ட்ரூத்தை நான் சொல்கிறேன், அதாவது ஹார்ட் ட்ரூத்து தான் அது. நீங்கள் 7 டேஸில் ரிசல்ட்டு வேணும், எஃபர்ட் இல்லாமல் இன்கம் வேணும், லேர்ன் பண்ண பேஷன்ஸ் இல்லை. ஸோ இந்த மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வித்தின் 7 டேஸ்லேயே நீங்கள் ஹெச்சியை குவிட் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஹெச்சி ஷார்ட்கட் இல்லை, ஆனால் சிஸ்டம் ஃபாலோ பண்ணினீங்கன்னா ஸோ ரொம்ப பவர்ஃபுல் லாங் டேர்ம் பிஸ்னஸ் உங்களுக்கு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க, எப்பவும் மறக்காதீங்க. ஸோ ஹெச்சி பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அப்படின்னா அது யாருக்குன்னா, ஸோ பிகினர்ஸுக்கு, சைடு இன்கம் பார்க்குறவங்களுக்கு, தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸோ டிஜிட்டல்லாம் ஹேண்ட்மேட் கிரியேட்டர்ஸு, யார் யார் இந்த மாதிரிலாம் பேஷனாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு, ஷாப்பை குவிட் பண்ண தேவையில்லைன்னு நினச்சா, ஸோ அவங்களுக்கு எல்லாமே டெய்லி 1 to 2 ஹவர்ஸ் போதும் உங்களுக்கு. கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக.
மறக்காதீங்க. ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த 30 டேஸில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப பிகினர்ஸு கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க. நீங்க பிகினர்னா ரெஜிஸ்டர், லிஸ்டிங்கு, ஷிப்பிங் எல்லாம் வீடியோ பார்க்காம கூட நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களுக்கு எட்ஜி ஸ்டார்டர் டூல் கிட் போதும். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஆனால் நான் சீரியஸாக லேர்ன் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ எனக்கு வேணும், ப்ளஸ் ஒன் ஆன் ஒன் சேட் சப்போர்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ எட்ஜி வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் மேலே சொன்னது எல்லாமே ஹைப்பு கிடையாது, ஃபேக் ப்ராமிஸும் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஹானஸ்ட்டு எட்ஜி ரியாலிட்டி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சக்குஃபினா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.